நாம் செய்யும் தவறால் வரக்கூடிய தரித்திரம் என்ன? வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாம் செய்யும் தவறுனால வரக்கூடிய தரித்திரம் என்ன அப்படிங்கிறதையும், கோடீஸ்வரனை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் இந்த தவறை செய்கிறவங்களா இருந்தால் உடனே சரி செஞ்சுக்கணும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதன் வாழ்க்கையில தினமுமே வெளியில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்குங்க. ஆனா இந்த தரித்திரம் அப்படி அல்ல. எப்பேற்பட்ட செல்வந்தரையுமே ஒன்றுமில்லாம ஆக்கிவிடக்கூடிய சக்திக்கு தான் தரித்திரம் அப்படின்னு பெயருங்க. இந்த தரித்திரம் என்ற வார்த்தையை உச்சரிக்கவே பலரும் தயங்குவாங்க. இந்த தரித்திரம் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ நமக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவது இல்லைங்க. நாம செய்யும் செயல்னால நமக்கே வருவது தான் இது. அந்த வகையில் வரவே கூடாத தரித்திரத்தை பற்றி தான் இப்போது நாம தெரிந்து கொள்ள போறோம். இந்த தரித்திரம் வந்தால் அவ்வளவுதான் என்று முடிவு செய்துவிடக் கூடாதுங்க. ஒரு படுக்கை தரித்திரம்தான். உடல் முடியாமல் வயதானவர்கள் படுத்து ஓய்வெடுப்பது என்பது வேறு. ஆனால் நல்ல ஆரோக்கியமானவர்கள், இளம் வயது உடையவர்கள் எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருக்கும் வீட்டில் இந்த தரித்திரம் கட்டாயமாக வரும். நம் முன்னோர்கள் அடிக்கடி சொல்லும் வார்த்தை, வாழும் வீட்டில் எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்க கூடாது. இரவு நேரம் தவிர பகல்ல தூங்கினால் குடும்பத்திற்கு ஆகாது. இப்படி பகலில் தூங்கக்கூடாது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாங்க. ஏன்னா எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருப்பவர்களின் வீட்டில் இந்த படுக்கை தரித்திரம் நிரந்தரமாக அமர்ந்துவிடும். படுக்கை தரித்திரம் வந்துவிட்டால் அங்கு மூதேவிதான் ஆட்சி செய்வாள். இதனால் நமக்கு ஒரு நல்ல சிந்தனையோ நல்ல செயலோ எதுவுமே நடக்காது. இந்த தரித்திரம் வர 2 காரணங்கள் உண்டுங்க. ஒன்று, நாம் எந்நேரமும் உறங்கிக் கொண்டு இருப்பதால் வருவது. மற்றொன்று, நம் படுக்கை விரிப்புகள், தலையணை, உரைகள் போன்றவை சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் வருங்க. நாம் பயன்படுத்தும் பாய், தலையணை போன்றவற்றை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நாற்றம் வீசக்கூடாது. இப்படி இருந்தால் அங்கும் இந்த படுக்கை தரித்திரத்திற்கான தேவதை வந்து அமர்ந்து விடுவார். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் எதை பற்றியும் யோசிக்காமல் சிந்திக்காமல் உறங்கிக் கொண்டே இருந்தால் அந்த மனிதன் குடும்பம் என்ன நிலைக்கு ஆளாகும்? இந்த விஷயத்தை நாம் சோம்பேறித்தனமாக படுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரே வார்த்தையில் கடந்து விடுவோம். ஆனால் அதன் பின்னணியில் அந்த குடும்பமே முன்னுக்கு வராமல் போய்விடும் என்ற உண்மை ஒளிந்திருப்பதை யாராலும் மறுக்க முடியாதுங்க. இந்த படுக்கை தரித்திரம் நம் இல்லத்தில் வராமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முடிந்த அளவுக்கு இரவு நேரம் தவிர மற்ற நேரங்களில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும். நாம் படுத்ததும் தலையணை, உரை, படுக்கை விரிப்புகள், பாய் போன்றவற்றை 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்து பளிச்சென்று வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமின்றி இந்த பொருட்கள்ல எப்போதும் வாசனையாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க. அதை வைத்திருக்கும் இடம் மற்றும் அதை உபயோகப்படுத்தும் போதும் அந்த பொருட்கள் வாசமாக இருக்க கொஞ்சம் வாசனை திரவியங்களையும் அதற்கும் போட்டு வைத்து விடுங்கள். இப்படி படுக்கை அறை சுத்தமாகவும் நறுமணத்தோடவும் இருந்தால் மனதுக்கும் நிம்மதி, அமைதியும் கிடைப்பதோடு தரித்திரமும் நீங்கி நீங்களும் சுறுசுறுப்பாக உழைத்து உங்கள் குடும்பமும் நல்ல நிலைக்கு வந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி நல்ல வாசனை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியாரின் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லைங்க. நீங்கள் யாருக்காவது இந்த வீடியோ அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனுப்புங்க. நம்ம செலவு பண்ணி தான் புண்ணியம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அதன் மூலிமா அவங்க பயன் அடைஞ்சாலும் நமக்கு அது புண்ணியமாக வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.